அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனனியை பார்க்க நேராக வீட்டுக்கே வந்திருக்காங்க மதிவதனி. ஆனால் அந்த சந்திப்பு சாதாரணமாக இல்லை. காரணம், அங்கேயே ஆதிகுணசேகரனை நேருக்கு நேர் சந்தித்து பேசுகிறாங்க. ஞானம் தன்னோட பொண்ணை பார்க்க ஸ்கூலுக்கு போகிறதா சொல்லி கிளம்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ரேணுகா அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க. அதே சமயம் வீட்டோட கேட்டை திறக்கிற சத்தம் கேட்குது. வெளியே போய் பார்த்தா அங்கே நிற்கிறது மதிவதனி. அவரை பார்த்ததும் சக்தி கீழே வந்து வரவேற்கிறாரு. மாடியில் இருந்த ஜனனி கீழே வரப்போக, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி மதிவதனி வீட்டுக்குள்ளே வராங்க. மாடிக்கு போகிறவங்க அங்கே ஆதிகுணசேகரனை நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. அப்போ எங்கள் வீட்டு பெண்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லி ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக மதிவதனி சொன்ன வார்த்தை அவருக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்குது. பெண்களை முன்னேற விடாமல் தடுக்க நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க, அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இதுக்கு நடுவில் குணசேகரனை பற்றி கவலையோடு பேசுகிற ஜனனிக்கு மதிவதனி ஆறுதல் சொல்கிறாங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, ஆதிகுணசேகரனை இவ்வளோ ஈஸியாக தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. முதல் 3 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க. குணசேகரனோட எல்லா கேஸும் திருப்பி விசாரணைக்கு வரப்போகுது, உங்களுக்கு நியாயம் கிடைக்க நான் கண்டிப்பாக துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மதிவதனி சொல்கிறாங்க. அப்படின்னா மதிவதனியோட இந்த வருகை ஆதிகுணசேகரனுக்கு புதிய பிரச்சனையை உருவாக்குமா, அவரோட ஜாமீன் உண்மையிலேயே ரத்தாகுமா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.